ப்ரோ கபடி லீக் சீசன் 12 நிறைய பிளேயர்ஸ் இப்போ மிஸ்ஸிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மிஸ் ஆன பிளேயர்ஸ்லாம் எங்கே, இன்ஜுரியான பிளேயர்ஸ்லாம் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அண்ட் ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ இதுதான். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, want a mid place. So friends, Pro Kabaddi League Season 12 ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்ட பிளேயர்ஸ் இங்கே அவதிப்பட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிளேயர்ஸ் டீம்லேருந்து காணாமல் போயிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் வச்சு வெளியே அனுப்பவும் பட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த பிகேஎல் சீசன் 12 நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்குனா மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன்ஸ் வரைக்கும் பிளேயர்ஸ் மேலே போயிருக்கு. இதை பற்றி நம்ம தனியாக ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்ஜுரி பிளேயர்ஸ், மிஸ் ஆன பிளேயர்ஸ் அண்ட் இந்த அலிகேஷனுக்கு ஈடுபடுத்தப்பட்ட பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்க தனித்தனியா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டு இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இன்னும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும். இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அங்க உங்க டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இதுல சொல்ல போற லிஸ்ட் யாராச்சும் நான் மிஸ் பண்ணா மன்னிச்சிருங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். ஏன்னா எடுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் வி அஜித் குமார் ஃப்ரம் குஜராத் ஜெயன்ஸ். அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டு அவருக்கு பதிலாக ஆரியவர்தன் நாவலேங்கிற பெயரை எடுத்திருந்தாங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வி அஜித் குமார் தமிழகத்தை சேர்ந்த வீரர் தான். பட் இருந்தாலும் குஜராத் ஜெயன்ஸ் அணியிலிருந்து அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டாரு பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. இப்போதைக்கு ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்னு நினைக்கிறேன் அங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதை ரீசெண்டாக நாம பார்த்துருப்போம். அவர் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. ஒரு ஆள் பார்க்கும்போது அஜித் குமார் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 12 கிடையாது. என்ன இன்ஜுரி அப்படின்னு டீம் சொல்லவே இல்லை. எதற்காக ரிலீஸ் பண்ணாங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியவும் இல்லை. பட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அவருக்கு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க சைன் பண்ணியே எடுத்தாச்சு. இது இல்லாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து மஞ்சித் தாஹியா அவங்களோட ஒன் ஆஃப் த பிரைமரி ரைடர்னு சொல்லலாம். நிதின் தன்கர் அண்ட் மஞ்சித்தை வச்சு தான் அவங்க பிளானை போட்டிருந்தாங்க. இப்போ நிதின் தன்கர் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. மஞ்சித் தாஹியா ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அவர் ஒரு போட்டிகள் கூட ஆடாமலே சீசன்ல இருந்து வெளியே போயிட்டாரு. இதை வந்து கிளப் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மஞ்சித் தாஹியாவுக்கு இன்னும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல. பட் அது ஒரு ரைட் கார்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்டன் துல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நவீன் எக்ஸ்பிரஸ் இப்ப சுட வந்த ரூல்ட் அவுட் நியூஸ் இதுதான். நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து 7 to 10 நாட்களுக்குள்ள ரெடியாகி வந்துடுவாருன்னு மன்பிரீத் சிங் சொன்னாரு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா இல்லப்பா, அவர் வந்து ரூல்ட் அவுட் தான், பிகேஎல் சீசன் 12 ஆட போறது கிடையாதுங்கிறத இப்போதைக்கு மன்பிரீத் சிங் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிளப்புமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் இதுக்கப்புறம் நீங்க இந்த சீசன் 12 பார்க்க முடியாது. கடைசி 4 சீசனா இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது இவரை வச்சு செஞ்சிட்டு இருக்கு, டவுட்டே இல்லை. பாவம் தலைவன், அவரோட கெரியரே பெருசாக பாதிக்கப்பட போகுது. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் பை சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆஷிஷ் நர்வால்னு ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ரூல்ட் அவுட் ஆன பிளேயர் இந்த ஆஷிஷ் நர்வால் தான். எஸ், ஆஷிஷ் அப்படிங்கிற இந்த பிளேயர் வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ஆல்ரவுண்டரை அவர் ரூல்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவருக்கு பதிலாக தான் நீரஜ் குமார்ங்கிற ரைட் கவர் பிளேயரை எடுத்திருந்தாங்க. பட் இப்போ அவர் திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, கம்பேக் கொடுத்துட்டாரு. ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் ரூல்ட் அவுட்டு, இவர் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. இது எப்படி எனக்கு புரியல. இன்ஜுரியா ஆடவே முடியாதுன்னு ரிலீஸ் ஆன பிளேயர் எப்படி திரும்பவும் கம்பேக் கொடுப்பாருங்கிறது தான் எனக்கு இருக்கிற கியூரியாசிட்டி. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா நம்மளோட அஜித் ஜவான் ஃப்ரம் யூ மும்பா. அஜித் ஜவானை பொறுத்த வரைக்கும் தலைவனுக்கு அந்த இன்ஜுரிங்கிறது லைட்டாக இருந்துச்சு. அது ஆங்கிளில், லெஃப்ட் ஆங்கிள் நினைக்கிறேன். ஸோ அவர் ஐஸ் பேக் வச்சுட்டு டீம் கூட மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ உட்காந்துருப்பார். அந்த போட்டோலாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த போட்டியே நம்ம யூ மும்பா அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் கிட்ட கேட்டதுக்கு அவர் அடுத்த போட்டியை நாங்கள் ஆட வைக்க ட்ரை பண்ணுறோங்கிற மாதிரி ஆடவும் வச்சாங்க. அவர் உள்ள கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங் 7ல். பட் அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அவருக்கு கொஞ்சம் ரிகவரி கொடுக்காம டக்குன்னு அவர் ரெடி பண்ணி அதே இன்ஜுரியோட ஃபுல்லாக ரிகவர் ஆகாமல் ஆட வச்சதுனால அந்த இன்ஜுரி இன்னும் லைட்டாக சிவியராக இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். ஸோ அஜித் ஜவானுக்கு அது ஒரு பெரிய மேஜர் இன்ஜுரி கிடையாது, ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு இப்போ வரைக்கும் அதான் நியூஸ். பட் இருந்தாலும் அந்த இன்ஜுரிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால ரெஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்க போறாரு. யூமும்பா அஜித் ஜவான் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஒரு பிளேயரோட கெரியரை நம்ம ரிஸ்க்ல போட முடியாதுங்கிறதுனால இப்போதைக்கு அவர் பத்திரமா இருக்காரு. அடுத்ததா அன்குஷ் ராத்தியை பத்தி நான் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த பிகேஎல் சீசன் 12 கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தின ஒரு பிளேயர் தான் அன்குஷ் ராத்தி. பெங்களூர் புல்ஸ் டீம்ல இருந்து திடீர்னு கேப்டன்சி பதவியிலிருந்து தூக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த போட்டி அவர் இருப்பாருன்னு பார்த்தா இல்ல, அடுத்த டைம் வந்து அவர் மேட்ச் இல்ல
டீம்லேயே கிடையாது. ஸோ வெளியே போயிட்டு டீம் அன்ஃபாலோ பண்ணுறாரு. டீம் போட்டிருந்த போஸ்ட் எல்லாம், அதாவது பெங்களூர் புல்ஸ் ஜெர்சியில் இருந்த போஸ்ட் எல்லாத்தையும் டெலிட்டும் பண்ணுறாரு. இதுதான் அவர் பண்ண ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா கிளப் அவர்கிட்ட பேசுகிறாங்க. பட் அது வந்து அவர் சரிப்பட்டு வரல அப்படின்னு உடனே கிளப்பும் அவர் அன்ஃபாலோ பண்ணுறாங்க. அவரோட போஸ்ட் எல்லாத்தையும் டெலிட்டும் பண்ணுறாங்க. பிசி ரமேஷ் கவுச் கிட்ட கேட்டதுக்கு அதை பற்றிலாம் நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, யாரை பற்றி யார் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அன்குர் சாத்தி மேலே வைக்கப்பட்டது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிகேஎல் பிளேயர் ராகுல் சௌத்ரியும் தன்னோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அன்குர் சாத்தியை சுற்றி மர்மங்கள் போயிட்டு தான் இருக்கு. கிளப்போ இல்லை அன்குர் சாத்தியோ வந்து சொல்லாமல் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அன்குர் சாத்தி இந்த சீசன் ஆட போகிறது கிடையாது. அண்ட் தென் பவன்குமார் ஷராவத். ஸோ பவன்குமார் ஷராவத்துக்கும் அன்குர் சாத்திக்கும் இருக்கிறது சேம் சுச்சுவேஷன் தான். டீமால ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டு அங்கே அன்குர் சாத்தியா வெளியே போனார். பட் காரணம் டீம்னு சொன்னாங்க. பட் இங்கே டீம் தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி பாய் சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா பவன் ஷராவத் போயிட்டு அதுக்கு ஒரு பதில் வீடியோ போட்டு அந்த இஷ்யூ இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. அதை பற்றி பெருசாக யாருமே பேச ஆரம்பிக்கலைங்கிறது தான் உண்மை. பவன் ஷராவத் மேலே தப்பா தமிழ் தலைவாஸ் மேலே தப்பாங்கிறது இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகலை. பட் அதை பற்றி விசாரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் அப்படி விசாரித்து பவன் ஷராவத் எதுவுமே பண்ணலன்னு நிரூபணம் ஆனாலும் கூட இங்கே மேனேஜ்மெண்ட் மனசு வச்சா மட்டும்தான் பவன்குமார் ஷராவத் திரும்பவும் பிகேஎல் சீசன் 12 ஆட முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதற்கு தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு தான் தோணும். இப்போதைக்கு அருள்நந்த பாபுங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரரை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் இன்னொரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை நான் வந்து கடைசியில சொல்றேன். ஸோ பவன்குமார் ஷராவத்துக்கு இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ்ல இல்ல பிகேஎல் சீசன் 12 ஆடுறதுக்கே வாய்ப்பு கிடையாதுங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவரும் ஒரு மிஸ்ஸிங் பிளேயரா தான் இப்போதைக்கு இருக்க போறாரு. அண்ட் தென் சாகர் ராத்தி இதே தமிழ் தலைவாஸ் சேர்ந்த பிளேயர், அவரும் ஒரு 2 வாரத்தில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் தங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொன்னது அவர் வந்து ரீஹபிலிட்டேஷன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ போய் சாகராத்தியை பார்த்தா அவர் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கும்போதே அவர் டீம் கூட சேர்ந்து நல்லா தான் ப்ராக்டிஸ் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. தலைவர மோட்டிவேஷனல் ஸ்டாட்டஸ்லாம் ஸ்டோரியில் வச்சு சுத்திட்டு இருக்காரு. சாகர் ராத்தி இப்போ நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் தான் இருக்கு. மேபி சாகர் ராத்தி இதுல பாதி சீசனை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. மேபி சென்னை லீக்ல தான் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் எனக்கு என்னமோ சாகர் ராத்தி நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் ப்ராக்டிஸ் ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு. என்ன இன்ஜுரின்னு கிளப் சொல்லவே இல்லை. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க அருள்நந்த பாபு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே கிளீனா தெரியுது. சாகரை பெருசா அவங்க இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாகர் எப்போ வந்தாலும் வரட்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா சாகரை பெருசா சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சாகர் ராத்தி எனக்கு பார்க்க அவர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கமா நல்லா தான் இருக்குங்க. நிஜமாவே நல்லா தான் இருக்காரு. பட் ஏன் ஆட வைக்கல, என்ன பிரச்சனை, அதை வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரியும். நிஜமாவே ரீஹபிலிட்டேஷன்ல இருந்தாருன்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். வெயிட் பண்ணி பாருங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சீசன் ஃபுல்லா அவர் ஆடாம இருக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக நம்மளது நீலா ஸ்டைலின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சேனல் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அப்டேட்டோ அவங்கள பத்தி இருந்திருக்கு. என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். பட் அடுத்து சொல்ல போற 3 பேர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒன்னு தமிழ் தலைவாசோட அலிரேசா கலிலி. அலிரேசா கலிலியை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பிளேயருக்கு போயிடுங்க. அலிரேசா கலிலிங்கிறவர் வந்து ஒரு ஈரானை சேர்ந்த ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ அங்கே வந்து அவர் ஈரான் ஆர்மியில் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஈரான் ஆர்மியில் வேலை செய்கிற ஒரு கபடி பிளேயர். ஸோ ஈரானில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது கூட நான் போக விரும்பலை. அண்ட் அங்கே இருக்கிற ஆர்மி கண்டிஷன்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஆர்மியோட ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக அவரால் இந்தியாவுக்கு டிராவல் பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது ஈரான் கவர்மெண்ட் வந்து அவருக்கு NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுக்கல இந்தியா வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஆஃப் சம் சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் அலிரேசாவால் ஈரான் டு இந்தியாவே வர முடியலை. ஸோ இந்தியா வர முடியாதனால தான் அவரால் ஆழவும் முடியல. இது வரைக்கும் டீம் கூட ஜாயினும் பண்ண முடியல. இதுதான் அலிரேசா விஷயத்தில் இருக்கிறது. தமிழ் தலைவாஸ் அலிரேசாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா அது ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா PKL ரூல்ஸ் படி மினிமம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு டீம்ல இருக்கணும். அண்ட் தென் மோஹித் கோயத் ஃப்ரம் புனேரி பல்டன். மோஹித் கோயத் எங்கங்கிறது தான் எங்கிட்ட ரீசெண்டா கேட்கப்பட்ட கேள்வி. அத்தனை பேர் எக்கச்சக்க பேர் இன்ஸ்டால எனக்கு DM பண்ணி மோஹித் கோயத் எங்க சொல்ல போறியா இல்லைங்கிற மிரட்டுற அளவுக்குலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. மோஹித் கோயத்தை பத்தி கிளப் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல.
பட் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் குயாத் ஆரம்பத்துலேருந்தே மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, டீமில் வரல. ஃபேன்ஸ் எல்லாருமே மோஹித் குயாத் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் அப்போ எடுத்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க புனேரி பல்டன். பட் அதுக்கப்புறமும் அவரால் உள்ளே வர முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சாகர் ராத்தி மாதிரியே அவரும் ரீஹபிலிட்டேஷனில் இருக்காரு அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் மோஹித் குயாத்துக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன இன்ஜுரி என்ன இஷ்யூங்கிறத அஃபிஷியலாக இன்னும் எங்கேயுமே சொல்லலை, யாருக்குமே தெரியலங்கிறது தான் உண்மை. பட் மோஹித் குயாத் டீம் கூட தான் இருக்காரு, அப்பப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுறாரு, பட் டீம் கூட தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுறாருங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் இருக்கு. ஸோ ஆட வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆட வாய்ப்பு இருக்கு, பட் எப்போ வருவாருங்கிறது யாருக்குமே தெரியல. அண்ட் தென் லாஸ்ட் கண்டிப்பா லிஸ்ட் கிடையாது, விஷால் சஹல் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ். விஷால் சஹல் தான் இந்த மிஸ் ஆன லிஸ்ட்லயே முக்கியமான ஒருத்தர் நான் சொல்லுவேன். ஏன்னா விஷால் சஹலோட பேர் தமிழ் தலைவாசோட டீம் நேம்ல கிடையாது. எஸ் ப்ரோ கபடி லீக் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட டீம் லிஸ்ட்ல விஷால் சஹல்ங்கிற பேர் இருக்காது. விஷால் சஹல் தமிழ் தலைவாசில் ரீட்டைன் பண்ணப்பட்ட பிளேயர் தான், பட் இப்போதைக்கு அவர் ஸ்குவாடு கூட இல்லை. அவருக்கு இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அண்டு பவன் ஷெராவத் மேலே இருந்த பிரச்சனை மேபி இவருக்கு மேலேயும் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலும் போயிட்டு தான் இருக்கு. விஷால் சஹலுக்கு என்ன ஆச்சுங்கிறத கிளப் சொல்லவும் இல்லை, விஷால் சஹலுக்கு என்ன ஆச்சுங்கிறத கிளப் சொல்லவே இல்லை. ஏன்னா சாகர் ராத்திக்கு ஸ்டேட்மெண்ட் தராங்க, பவன் ஷெராவத்துக்கு ஸ்டேட்மெண்ட் தராங்க, அலிலேசாவுக்கும் ஸ்டேட்மெண்ட் இல்லை, விஷால் சஹலுக்கும் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதை சொல்லவும் கிளப் விரும்பலைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ விஷால் சஹல் தமிழ் தலைவாஸ் டீம் கூட இல்லைங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். ஸோ விஷால் சஹல் தமிழ் தலைவாஸ் டீம் கூட இல்லை, அதை நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இல்லை எதுக்கு இல்லைன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பட் எதையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது, அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் அவர் இல்லை, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாச்சும் பிளேயரை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து கேளுங்க, கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி வச்சிருவேன், அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். தேங்க்யூ, பை பாய்.